2 நேர தொழுகையை தொழுவாங்களோ அவங்க சொர்க்கத்தில் நுழைவாங்க என்பதான். முழுமையான தொழுகை அப்படின்னு சொன்னால் இந்த சுபுடைய தொழுகை இருக்க, இந்த தொழுகையானது குளிருடைய முடிவில் ஆரம்பிக்குது. அதுமாதிரி அசருடைய தொழுகை இருக்க குளிருடைய ஆரம்பத்தில் அது தொழப்படுது. இந்த 2 நேர தொழுகை யார் தொழுவாங்களோ அவங்க சொர்க்கத்தில் நுழைவாங்க என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க. சுபுடைய தொழுகை இருக்க அது பெரும்பாலும் தூக்கத்தின் காரணமாக என்ன செய்யும், விடக்கூடிய ஒரு சூழ்நிலை. அசருடைய தொழில் இருக்க தொழில் வியாபாரத்தில் ஈடுபடுவதன் காரணமாக அதை விடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த ரெண்டையும் ஒருத்தர் சரியான முறையில் செஞ்சுட்டார் அப்படின்னு சொன்னால், இது தொழுதுட்டார் அப்படின்னு சொன்னால் மற்ற 3 நேர தொழுகை செஞ்சார் அவர்கள் ஏதாவது முறையில் தொழுதுவார் என்பதாக அதுக்கு ஆளுநர்கள் விளக்கம் கொடுக்குறாங்க. மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்ககிட்ட அல்லாஹ் சொல்லுதான், ஈசாவே உங்களுக்கு பிறகு நான் ஒரு சமுதாயத்தை அனுப்ப இருக்கிறேன், அந்த சமுதாயத்துக்கு நான் பாக்கியங்களை நேமத்துக்களை கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு என்ன செய்வாங்க, நன்றி செலுத்துவாங்க என்பதாக அல்லாஹ் சொன்னான். அவங்களுக்கு நான் ஏதாவது சோதனை சிரமங்களை நான் அவங்கள ஆழ்த்தினேன் அப்படின்னு சொன்னால் நான் கொடுக்கக்கூடிய நன்மையை ஆதரவு வைத்தவர்களாக அவங்க பொறுமையை மேற்கொள்வாங்க என்பதாக அல்லாஹ் சொன்னான். சொல்லிட்டு சொன்னால் அவங்களுக்கு கல்வி அறிவு இல்லை, பொறுமைத்தன்மை இல்லை, சாந்த குணம் இல்லை, சகிப்புத்தன்மை இல்லை, இருந்தாலும் நான் கொடுக்கக்கூடிய நன்மையை ஆதரவு வைத்து அவங்க என்ன சொன்ன பொறுமையை மேற்கொள்வாங்க என்பதாக அல்லாஹ் சொன்னான். இப்போ ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்கிட்ட கேட்டாங்க, கல்வி அறிவு இல்லை, பொறுமை இல்லை, சாந்த குணம் இல்லை, சகிப்புத்தன்மை இல்லை, இப்படி எல்லாம் இல்லாமல் இருக்கும்போது அவங்க எப்படி பொறுமையை மேற்கொள்வாங்க, பொறுமையை அவங்களால எப்படி இருக்க முடியும் என்பதாக ஈசா நபி அவங்க அல்லாஹ்கிட்ட கேட்டாங்க. அதுக்கு அல்லாஹ் சொன்னால், என்னுடைய கல்வி ஞானத்திலிருந்து நான் அவங்களுக்கு கல்வி ஞானத்தை கொடுப்பேன், என்னுடைய பொறுமையிலிருந்து நான் அவங்களுக்கு பொறுமையை கொடுப்பேன் என்பதாக அல்லாஹ் சொன்னான். இப்போ கல்வி அறிவு கிடைச்சிருக்கு, பொறுமையான தன்மை கிடைச்சிருக்கு, சாந்த குணம் இருக்குது, சகிப்புத்தன்மை இருக்குது அப்படின்னு சொன்னால் இது ஒவ்வொருத்தரும் நாம் ஏற்படுத்தி கொண்டது இல்லை, இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அல்லாஹ் என்ன செஞ்சுருக்கான், வழங்கியிருக்கான். ஹதீஸுடைய கருத்தாக இருக்குது, ஒரு தக்பீருடைய அடிப்படையில் தான் ஒரு மனிதன் விளக்கமற்ற தன்மை, புத்திசாலித்தனம், திறமை, இயலாமை இது எல்லாமே தக்பீருடைய அடிப்படையில் தான் அது அமைஞ்சிருக்கு என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கு ஒரு தன்மை இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனிதர்கள் பலன் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி சில மனிதர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில பாக்கியங்களை நேமத்துகளை அல்லாஹ் கொடுத்துருப்பான். அந்த பாக்கியத்தை வச்சு எது வரைக்கும் அந்த மக்கள் பலன் பெற்றுக் கொள்வாங்களோ அது வரைக்கும் அந்த மனிதருக்கு அந்த பாக்கியத்தை அல்லாஹ் இருக்க வைப்பான். உதாரணத்துக்கு செல்வ நிலை ஒரு மனிதருக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கான், அதை வச்சு பிற மக்களுக்கு எது வரைக்கும் பலனடைந்து கொண்டே இருக்குதோ அது வரைக்கும் அந்த அல்லாஹ் என்ன செய்யணும்னா அவங்களுக்கு அதில் வளர்ச்சியை கொடுப்பான், அந்த பாக்கியத்தை அவர்கிட்ட இருக்க வைப்பான். அதனால் மக்கள் பலனடையலை அப்படிங்கும்போது அல்லாஹ் என்ன செய்ய எடுத்துவான். இதே போல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மார்க்கத்தை தீனை எல்லாம் கொடுத்துருக்குறான். இதை வச்சு எது வரைக்கும் மக்கள் அதன் மூலமாக பலன் பெற்று கொண்டே இருக்காங்களோ அது வரைக்கும் அந்த மனிதருக்குள்ள அந்த தீனுடைய விளக்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதெல்லாம் கொடுத்து கொண்டே இருப்பான். இல்லைன்னு சொன்னால் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் என்ன செஞ்சிருவானா, எடுத்துருவான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்போ நம்மளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளோ மக்கள் எல்லாம் இருக்காங்க, இந்த பள்ளிக்கு வரக்கூடிய பாக்கியத்தையும் தொடரக்கூடிய பாக்கியத்தையும் விட சில குறிப்பிட்ட மக்களுக்கு தான் அல்லாஹ் என்ன செஞ்சுருக்கான், கொடுத்துருக்குறான். அப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்க இதை நம்ம பிற மக்களுக்கு போய் சொல்ல வேண்டிய பெரிய ஒரு பொறுப்பு இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எப்போ நபி பட்டம் கிடச்சிச்சோ அப்போ இருந்து அவங்க நிம்மதியாக என்ன செய்யலை, வாழ்க்கையை வாழலை. எல்லா நேரங்களையும் இந்த உம்மத்தை பற்றி கவலை உள்ளவர்களாக தான் இருந்தாங்க. அல்லாஹ்வே சொல்லுதான், முதல்ல அவங்களுக்கு நபி பட்டம் கிடைச்ச உடனே அந்த பயத்தின் காரணமாக போர்வையை போர்த்தி கொண்டு படுத்திருந்தாங்க. அல்லாஹ் சொன்னால், போர்வையை போர்த்தி கொண்டிருப்பவரே எழுந்திருச்சு மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொன்னாங்க. நபி அவங்க செய்கிறத பார்த்துட்டு அவங்க இந்த உம்மத்து மேலே உள்ள கவலையை பார்த்துக்கிட்டு அல்லாஹ் சொன்னால், அவங்க மீது உள்ள கவலையின் காரணமாக உங்களுடைய உயிர் என்ன செய்ய வேண்டாம், போய்விட வேண்டாம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். அப்போ உம்மத்தின் மீது அவ்வளோ கவலை உள்ளவங்களாக இருந்தாங்க நபி. ஒவ்வொரு மக்களும் சொர்க்கத்துக்கு போயிடணும், நரகத்திலிருந்து பாதுகாப்பு அடையணும் அப்படின்னு நபியுடைய உண்மையான கவலை இந்த உம்மத்தை சொர்க்கத்துக்கு அழைத்து போவது தான் நபியுடைய கவலையாக இருந்துச்சு. அப்போ நபி எப்போவுமே இதே சிந்தனையில் தான் இருந்தாங்க. தன்னுடைய சகாபாக்களை என்ன செஞ்சாங்கன்னா அந்த மாதிரி உருவாக்குறாங்க.
அப்போ இந்த மாதிரி உழைப்பு செய்கிறதுனால அது தீன் நமக்குள்ளே வரக்கூடியதாக இருக்குது. அது நம்ம நல்ல ஒரு தீனுடைய சூழ்நிலை உருவாது காரணமாக இருக்குது. யாரெல்லாம் அதுக்காண்டி முயற்சிகள் செய்கிறாங்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளைக்கு மறுமையில் உயர்வான நன்மைகளை கூலிகளை வச்சுருக்காங்க. நபி சொன்னாங்க, என்னிடமிருந்து கேட்டது ஒரு வாக்கியமாக இருந்தாலும் சரி, அதை பிற மக்களுக்கு போய் என்ன செஞ்சுருங்க, போய் எத்தி வச்சுருங்க. அந்த ஒரு வார்த்தையின் காரணமாக அந்த மக்கள் நேர்வழியின் பக்கம் வந்துட்டாங்க, நல்ல காரியங்கள் செய்யக்கூடியவங்களை ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எண்ணற்ற நன்மைகளை என்ன செய்வீங்க, சிறப்பிக்கப்படுவீங்க என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்போ நபியுடைய ஆக உயர்ந்த கவலையாக இருந்தது. ஒரு சஹாபியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இணை வைக்கக்கூடிய முஸ்லீம் பக்கம் அனுப்பி வைக்கிறாங்க. போய் அவங்க நேர்வழியின் பக்கம் அழைச்சிட்டோம், அல்லாஹ்வின் பக்கம் அழைச்சிட்டோங்க என்பதாக ஒரு சஹாபியை அனுப்பிச்சி வச்சாங்க. அந்த சஹாபி அவங்க போகிறாங்க, போய் அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பு கொடுக்கும் போது அந்த இணை வைக்கக்கூடிய முஸ்லிக்கானவன் சொன்னால் எப்படின்னு சொன்னால், நீ எந்த தெய்வத்தின் பக்கம் என்னை அழைக்கிறீங்க, அது வெள்ளியால் செய்யப்பட்டதா பித்தாளையால் செய்யப்பட்டதா என்பதாக ஏராளமாக என்ன செஞ்சான் அந்த ஒரு முஸ்லிக்கு சொன்னான். இப்போ இதை கேட்டோன்னா அந்த சஹாபியால் சகிக்க முடியல. நபிகிட்ட சொன்னாங்க. நபி சொன்னாங்க, மீண்டும் போய் அழைங்க என்பதாக சொன்னாங்க. மீண்டும் போய் அழைக்க போகும்போது மறுபடியும் அதே வார்த்தையை சொன்னாங்க, வெள்ளியால் செய்யப்பட்டதா பித்தாளையால் செய்யப்பட்டதா என்பதாக அந்த முஸ்லிக்கு அப்படி சொன்னான். திரும்பியும் அவங்க நபிக்கிட்ட வராங்க. நபி திரும்பியும் போய் அழைங்க என்பதாக சொன்னாங்க. அவனை ஏற்றுக்கிறல, விதண்டாவனம் பண்ணுதான். ஆனால் இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனை போய் அழைங்க என்பதாக சொல்கிறாங்க. திரும்பியும் போகக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு இடி முழக்கத்தை ஏற்படுத்தி அவனை என்ன செஞ்சுட்டான், அழிச்சிட்டான். அதுக்கப்புறம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் ஆயத்தில் சொல்லிக்கிறோன்னா, அல்லாஹ் தான் நாடியர் மீது இடியை விலகி வைக்கிறான், அவர்களும் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் தர்க்கம் செய்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆன் ஆயத்தை இறக்கிறான். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மாதிரி சூழ்நிலையில் செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் தான் எழுத படிக்க தெரியாத ஒரு கூட்டத்திலிருந்து ஒரு தூதரை நாம் அனுப்பினோம். அந்த தூதர் என்ன செஞ்சாங்கன்னா, நம்முடைய வசனங்களை ஓதி காமிச்சு அந்த மக்கள் எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க, தூய்மைப்படுத்தினாங்க. அல்லாஹ்வுடைய செய்திகளை வசனங்களை அந்த மக்களுக்கு மத்தியில் போய் சொல்லி அவங்க பாவத்தில் இருந்த வழிகளில் இருந்த அந்த மக்களை நேர்வழியின் பக்கம் என்ன செஞ்சாங்க, அவங்கள தூய்மையாக்கி வேதத்தையும் ஞானத்தையும் அவர் கற்றுக் கொடுத்தார். அதற்கு முன்னாடி அந்த மக்கள் பகிரங்கமான வழிகேட்டில் தான் இருந்தாங்க என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு அவங்களுடைய தன்மைகள் அவங்களுடைய வாழ்க்கை வழிமுறை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், நபி வர்றதுக்கு முன்னாடி பக்கத்து வீடு, இந்த பக்கத்து வீட்டில் உள்ள ஒட்டகம் பக்கத்து வீட்டில் போய் தண்ணியை குடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு காலகாலமாக என்ன செய்வாங்களாம், சண்டை போடுவாங்களாம். மரண நேரத்தில் கூட வாக்குமூலம் கொடுத்துட்டு வசியத்து பண்ணிட்டு மரணிப்பாங்களாம். இந்த மாதிரி அவங்க நம்மளுக்கு எதிரியானவங்க, இவங்களை நீங்கள் தொடர்ந்து சண்டையிட்டு கொண்டே இருக்கணும் என்பதாக அப்படியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு கரடமுடனான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. இந்த மாதிரியான மக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி உருவாக்குனாங்க அப்படின்னு சொன்னால், நான் ஈமானை ஏற்றுக்கிட்டதுனால தீனுடைய வாழ்க்கையை வாழ்றதுனால அவங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், போர்க்களத்தில் போய் வெட்டுப்பட்டு அவங்க குத்துயிரும் கொலையுமா இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு தண்ணீர் கொண்டு கொடுக்கக்கூடிய நேரத்தில் பக்கத்தில் ஒரு சஹாபி அவரும் தன் தாகத்தினால் அவர் துடிச்சிக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு கொடுங்க அப்படின்னு விட்டுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை எப்போ வந்துச்சு அப்படின்னு சொன்னால், மக்களுக்கு மத்தியில் அல்லாஹ் பற்றி, ரசூலை பற்றி, ஆதரவுடைய வாழ்க்கையை பற்றி இதெல்லாம் சொல்கிறதுனால அந்த மிருகம் போன்று வாழ்ந்துட்டு இருந்த அந்த மக்கள் எப்போ புனிதர்களை ஆயினாங்க அப்படின்னு சொன்னால் இந்த தீனுடைய உழைப்பு செய்கிறதன் மூலமாக தான். அப்போ எப்போ இது வரைக்கும் செய்து கொண்டிருக்கணுமோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதில் ஒரு பெரிய மாற்றத்தை அல்லாஹ் வச்சுருக்கான். சஹாபாக்களுடைய சூழ்நிலை அப்படி தான். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பார்க்குறாங்க, சுலைமான் அப்படிங்கிறவர் தொலை வரல சொல்லுவது, நேராக அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க வீட்டுக்கே போயிட்டாங்க. போய் கேட்கக்கூடிய நேரத்தில் அவங்க தாயார் இருந்தாங்க, ஏன் சுலைமான் தொழுகைக்கு வரல என்பதாக. அப்போ அவங்க தாயார் சொன்னாங்க, இரவெல்லாம் நின்று வணங்கினதுனால அவரால் சுபுவுக்கு என்ன செய்ய முடியல, எந்திக்க முடியல, தூங்கிட்டார் என்பதாக சொன்னாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டு வந்தாங்க, இரவெல்லாம் நின்று வணங்குவதை விட சுபுடைய தொழுவது சிறப்புக்குரியது, அது கடமையான தொழுகை என்பதாக சொன்னாங்க. அப்போ தன்னுடைய தோழர்கள் ஒரு நேரம் பள்ளிக்கு வரல, தொடர்புல இல்லை அப்படின்னு சொன்னால் சஹாபுடைய வழக்கு அப்படின்னு சொன்னால் நேராக வீட்டில் போய் என்ன செய்கிறாங்க, பார்க்கக்கூடியவங்களாக பள்ளியின் பக்கம் அழைக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. அப்போ இந்த மாதிரியான உழைப்பு எப்போ செய்யுமோ அதில் கொண்டு தான் அது மாற்றம் இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், அல்லாஹ்வையும் மறுமையினாலையும் நம்பிக்கை கொண்டவர்கள் தான் பள்ளிகளை செழிப்பாக்கி வைப்பார்கள். எப்படி செழிப்பாக்குறது அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் ஈமானை சம்மந்தப்படுத்தி சொல்லுதான். அல்லாஹ்வையும் மறுமையினாலையும் நம்பக்கூடியவராக இருந்தால் அவர் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னால் பள்ளிகளை செழிப்பாக்கி வைப்பார்கள். எப்படி செழிப்பாக்குவார் அப்படின்னு சொன்னால், அமல்களின் மூலமாக நல்ல விஷயங்களை தொடர்பு கொள்ளக்கூடியவர்களாக, தொழுகையாளிகளாக, அது மாதிரி எல்லாம் முழு தீனம் அவங்களுடைய வாழ்க்கையில் வர்றதுக்கு அவர் பள்ளியோட தொடர்பு கொள்ளக்கூடிய மக்களாக ஆக்குவாங்க. இப்போ
இப்படி போகக்கூடிய நேரத்தில் ஏராளமான நன்மைகள் எல்லாம் இருக்குது. ஹதீஸுடைய கருத்தாக இருக்குது, யாராவது ஒரு முஸ்லிமான அடியானை சந்திக்க செல்லக்கூடிய நேரத்தில் வானத்திலிருந்து ஒரு மலக்கானவர் இறங்குறாராம். ஒரு சுப செய்தியை சொல்லுறாரு. எந்த மக்கள் சந்திக்க போகிறாங்களோ அந்த மக்களை பார்த்து சொல்லுறாங்க, நீங்கள் மகிழ்ச்சிகரமாகவே வாழுங்க, உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்வு இருக்குது என்பதாக அந்த மலக்கானவர் எந்த மனிதரை தேடி போகிறாங்களோ சந்திக்க போகிறாங்களோ அந்த மக்களை பார்த்து அந்த மலக்கானவர் சொல்கிறாங்க. மேலும் அரசு சொல்லக்கூடிய மலக்குகளை பார்த்து அல்லாஹ் சொல்லுதானா, எனது அடியான் எனக்காகவே சந்திச்சுள்ளான். இதில் வேறு வியாபார நோக்கம் இல்லை, உலகத்துடைய எந்த ஆதாயத்தையும் முன் வச்சு போகலை. அல்லாஹ்வோட தொடர்பு இல்லாமல் இருக்கக்கூடிய மக்கள் அல்லாஹ்வோட தொடர்பு ஏற்படுத்துவதற்காண்டி மக்கள் போகிறாங்களே, அந்த மக்களை பற்றி அல்லாஹ் மலக்கள்கிட்ட அரசு சொல்லக்கூடிய மலக்கள்கிட்ட அல்லாஹ் சொல்லுதான், எனது அடியான் எனக்காகவே சந்திச்சுள்ளான், அவனுக்கு சொருக்கத்தில் விருந்து உபசரிப்பது எனது பொறுப்பாகும், மேலும் சொருக்கத்தை விட குறைவான கூலியை கொடுத்ததை நான் விரும்பலை என்பதாக அல்லாஹ் சொல்லுதான். அப்போ சொருக்கம் தான் குறைவான கூலியா இந்த மாதிரி தீவனை வேலைக்கு நாம் போகக்கூடிய இடத்துல. மேலும் அவருடைய தக்குவாவை பொறுத்து, அவருடைய இக்லாஸை பொறுத்து, அவருடைய தியாகத்தை பொறுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு உயர்வான தரஜாக்களை அந்தஸ்துகளை வச்சுருக்கான். இப்படி ஏராளமான நன்மைகளை வச்சுருக்கான். அப்போ இந்த வாழ்க்கை நம்மக்கிட்ட வரணும் அப்படின்னு சொன்னால் பள்ளியிலேருந்து நம்மளுக்கு நான் தொடரக்கூடியதாக இருக்குது. உட்காந்து நம்ம செய்கிற கவலைப்படுறது, எத்தனையோ மக்கள் நம்மளை சுற்றி இருக்கிறாங்க, அப்போ பள்ளி தொடர்பு இல்லாமல் இருக்காங்க, தீனுடைய தொடர்பு இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. அவங்க மாதிரி கவலை செஞ்சு அவங்கள இந்த மாதிரி அமல்களை இழைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நாளைக்கு மறுமையில் உயர்வான நம்மளுக்கு கூலி இருக்குது. அதான் நம்மளுக்கு வெற்றி. அல்லாஹ் சொல்லலாம், நன்மை ஏறி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு கூட்டம் உங்களில் இருப்பது அவசியம், அவங்க தான் வெற்றியாளர்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். அப்போ அந்த எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி நம்ம முயற்சியில் இந்த மாதிரி ஒரு நம்ம கவலையில் அடிப்படையில் நம்ம உழைப்பு செய்கிறது மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்கு உயர்வான கூலி வச்சுருக்கான். இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ்.